Welcome to Bambinos Zone. வணக்கம் தங்க குட்டீஸ். இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாமா? உயிர்மை எழுத்துக்கள் என்றால் என்ன? உயிர்மை எழுத்துக்கள்னா ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்றப்ப பிறக்கிறது தான் உயிரெழுத்து. அதாவது ஓர் மெய் எழுத்து ஓர் உயிரெழுத்து ரெண்டும் சேர்றப்ப ஒரு எழுத்து உருவாகும். அதுதான் உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துல அகர வரிசை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து ஆ கூட மெய் எழுத்துக்கள்லாம் சேர்றப்ப என்ன எழுத்து உருவாகுதுன்னு பார்க்கலாம். இக் கூட்டல் ஆ கா. இக் கூட்டல் ஆ கா. இங் கூட்டல் ஆ ngா. இங் கூட்டல் ஆ ngா. இச் கூட்டல் ஆ சா. இச் கூட்டல் ஆ சா. இஞ்ச் கூட்டல் ஆ ஞா. இஞ்ச் கூட்டல் ஆ ஞா. இட் கூட்டல் ஆ ட. இட் கூட்டல் ஆ ட. இன் கூட்டல் ஆ நா. இன் கூட்டல் ஆ நா. இத் கூட்டல் ஆ த. இத் கூட்டல் ஆ த. இந்த் கூட்டல் ஆ நா. இந்த் கூட்டல் ஆ நா. இப் கூட்டல் ஆ ப. இப் கூட்டல் ஆ ப. இம் கூட்டல் ஆ ம. இம் கூட்டல் ஆ ம. இ கூட்டல் ஆ ய. இ கூட்டல் ஆ ய. இர் கூட்டல் ஆ ரா. இர் கூட்டல் ஆ ரா. இல் கூட்டல் ஆ ல. இல் கூட்டல் ஆ ல. இவ் கூட்டல் ஆ வ. இவ் கூட்டல் ஆ வ. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இட் கூட்டல் ஆ ரா. இட் கூட்டல் ஆ ரா. இன் கூட்டல் ஆ நா. இன் கூட்டல் ஆ நா. நாம இப்ப அகர வரிசை பார்த்தாச்சு. நாளைக்கு அகர வரிசை பார்ப்போம். நன்றி. Thank you. Bye. Please subscribe to my channel.